ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் வந்துட்டு 2025ல வந்த வெப் டெவலப்மெண்ட் தொடர்பான எம்சிக்யூ வினாக்களை நாங்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் 39, 40, 41, 42, 43 வரையான வினாக்கள் வெப் டெவலப்மெண்ட் தொடர்பான வினாக்கள். ஓகே, இதுல 39வது வினாவை பார்த்தோம்னு சொன்னா, நீங்கள் பின்வரும் முறைமைகளை வடிவமைக்க வேண்டியுள்ளது என கொள்க. அவற்றில் எந்த முறைமைகளை பயன்படுத்துவதற்காக பயனர்கள் தங்கள் பயனர் பெயர்களுடன் கடவுச்சொற்றுடனும் முறைமையினுள் பூபதிகை செய்ய வேண்டும் என நீங்கள் வேண்டுவீர்கள். ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ள நாங்க வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து எந்தெந்த சிஸ்டத்துக்குள்ள நாங்க வந்துட்டு லொக்கின் பண்ணணும் கேட்குறாங்க. அப்ப லொக்கின் பண்ணாம சில தரவுகளை நாங்க வந்துட்டு பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு ஜென்ரலான வினா. உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம ஒரு நியூஸ் பார்க்கணும்னு சொன்னா நாங்க வந்துட்டு அந்த வெப்சைட்ல போயிட்டு எங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா ஏதாவது எங்களோட மார்க்ஸ் பார்க்கணும், இல்ல அசைன்மெண்ட், இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நாங்க வந்துட்டு அதுல யூசர் நேம் பாஸ்வேர்ட் நாங்க கொடுப்போம். ஃபேஸ்புக் எடுத்தோம்னு சொன்னா, அப்படி இல்லைன்னா இமெயில் பாக்குறது, இப்படியான சிஸ்டங்களுக்கு நாங்க கட்டாயமா யூசர் நேமும் எங்களோட பாஸ்வேர்டும் நாங்க என்டர் பண்ணாதான் அந்த சிஸ்டத்துக்குள்ள நாங்க அதை இன்டர்ஃபேஸை வந்துட்டு நாங்க பார்க்கலாம். ஓகே, இதுல ஏ பார்ட் பார்த்தோம்னு சொன்னா, கற்றல் வளங்களை தரவிறக்கம் செய்யவும் ஒப்படைகளை தரவேற்றம் செய்யவுமான மாணவர்களுக்கான ஒரு கற்றல் முகாமைத்துவ முறைமை, எல்எம்எஸ். எல்எம்எஸ் சொன்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. சோ எங்களுக்கு வந்துட்டு இதுல மாணவர்களுக்கான ஒரு கற்றல் முகாமைத்துவ முறைமை சொல்லியிருக்காங்க. அப்போ ஒப்படைகளை வந்துட்டு அவங்க தரவிறக்கம் செய்யணும், அதே போல ஒப்படைகளை வந்துட்டு தரவேற்றம் செய்யணும். ஒப்படைகளை தரவேற்றம் அப்லோட் செய்யணும்னு சொன்னா அப்ப அவங்களோட ஸ்பெசிபிக்கா அந்த யூசர் எங்களுக்கு தெரியணும். அப்ப ஒப்படைகளை நாங்க வந்துட்டு அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணோம்னு சொன்னா அந்த லெக்சரர் ஒரு டீச்சர் அவர் வந்துட்டு அந்த யூசரை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப யூசரை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னா அவர் ஐடென்டிட்டி எங்களுக்கு தெரியணும்னு சொன்னா கட்டாயமா அது யூசர் நேம், எங்களுக்கு யூசர் நேம் தெரிஞ்சிருக்கணும். அவர் யூசரை நாங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அவர் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து எந்த பண்ணாதான் எங்களால அந்த யூனிக் யூசர் நேமை வச்சுக்கொண்டு நாங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். பெரும்பாலும் அது வந்துட்டு இமெயில் ஐடியா இருக்கிறது பெரும்பாலான சிஸ்டங்கள்ல. ஸோ யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணி ஆகணுமே. என்னன்னு சொன்னா ஒப்படைகளை வந்துட்டு அவங்க வந்துட்டு தரவேற்றம் செய்யணுமே. ஸோ அது கட்டாயமா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பிஏ பார்ப்போம். பயனர்களை வேறு பயனர்களுக்காக பணப்பரிமாற்றம் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்பர் செய்ய விடுகின்ற ஒரு நிகழ்நிலை வங்கி முறைமையை கருதட்டும். அப்ப எங்களுக்கு தெரியும், நாங்க வந்துட்டு ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொன்னா எங்களோட மணியை நாங்க வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நாங்க டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொன்னா கட்டாயமா யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து எந்த பண்ணாதான் நாங்க வந்துட்டு இப்படியான ஆக்ஷன்ஸ்களை மேற்கொள்ளலாம். ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு தெரியும் பிரைவசி சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ கட்டாயமா நாங்க வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னா எந்த பண்ணணும், பிரைவசி செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, சிஏ பார்த்தோம்னு சொன்னா, ஒரு அரச திணைக்களத்தின் சேவைகளை பற்றியும் அதன் அலுவலக நேரங்களை பற்றியும் பொதுமக்கள் அறிந்து கொள்ள விடுகின்ற ஒரு முறைமை. அப்ப அவங்களோட ஆபீஸ் டைம் அவர்ஸை நாங்க வந்துட்டு செக் பண்றது, அவங்க என்னென்ன வந்துட்டு சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு நாங்க கட்டாயமா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து அவங்க அதை போய் செக் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல, அது நார்மலா எல்லாரும் பார்க்கலாம். ஏன்னா அங்க ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல, ஏதாவது எங்களுக்குன்னு சொல்லி யூனிக்கா நாங்க ஏதாவது அப்லோட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷனை நாங்க வந்துட்டு வியூ பண்றோம். இப்ப யூசர் யாருமே அதை வியூ பண்ணலாம். அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து அந்த சிஸ்டத்துக்குள்ள லாக்இன் பண்ணணும்ன்ற தேவையில்லை. பெரும்பாலும் வெப்சைட்ஸ், அது வந்துட்டு யூனிவர்சிட்டியோட தொடர்புபட்ட வெப்சைட்ஸ், அதே போல வந்துட்டு நியூஸ், கவர்மெண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்கிற வெப்சைட் எல்லாம் நாங்க லாக்இன் பண்ணி பார்க்கணும்ன்ற தேவையில்லை. ஸோ ஏயும் பியும் தான் இதுக்கு ஆன்சர். நாற்பதாவது வினாவை பார்த்தோம்னு சொன்னா, நித்யா தனது மேசை கணனியிலே பின்வரும் HTML குறிமுறையை beach.html என சேமிக்கின்றார். அப்போ ஒரு கோடிங் தந்திருக்கிறாங்க. இந்த கோடிங்கை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முதல்ல வினா என்னன்னு நாங்க கிளவாகும். குறிப்பு தந்திருக்காங்க. அவள் தனது கணனியிலே beach_large JPEG, இது வந்துட்டு ஒரு இமேஜ் ஃபார்மேட்,
அதே போல 3 இமேஜ் தந்திருக்காங்க. லார்ஜ், மீடியம், ஸ்மால் சொல்ற 3 இமேஜ் எல்லாமே ஜேபிஇஜி ஃபார்மட். உங்களுக்கு தெரியும் நிறைய எங்களோட இமேஜ் ஃபார்மட் இருக்குது. பிஎன்ஜி இருக்குது, ஜேபிஜி இருக்குது. ஸோ அதே போல ஜேபிஇஜி. ஓகே, ஆகிய கோப்புகளையும் ஒரே கோப்புறையினிலே வைத்திருக்கின்றால் என கொள்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, கோடிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த லொகேஷனை என்டர் பண்றதுக்கு இமேஜ் வந்துட்டு சி பார்ட்டிஷன் டி பார்ட்டிஷனுக்குள்ள இருந்தா நாங்க கட்டாயமா அந்த ஃபைல் லொகேஷனை மென்ஷன் பண்ணணும். இந்த கோடிங் இருக்கிற அதே ஃபோல்டருக்குள்ள இமேஜ் இருந்தா நாங்க ஜஸ்ட் எங்களோட இமேஜ்ல பேர் மட்டும் கொடுத்தாலே அது டிஸ்பிளே ஆகும். அதுக்காகத்தான் அவங்க சொல்றாங்க ஒரே கோப்புறையினிலே வைத்திருக்கின்றால் என கொள்க. ஓகே, இரண்டாவது, வெவ்வேறான படிமங்கள் வெவ்வேறு சாதனங்களில் அல்லது திரை அளவுகளில் காட்சிப்படுத்துவதை குறிப்பதற்கு பிக்சர் கூறு எலிமெண்ட் பயன்படுத்தப்படலாம். இப்ப இதுல வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சர் என்று சொல்ற இந்த டேக் யூஸ் பண்ணினா எங்களுக்கு தெரியும் அந்த இதுல வந்துட்டு சோர்ஸ் என்றதை ஃபைன் பண்ணி அந்த ஸ்கிரீன் நாங்க வந்துட்டு ப்ரௌஸ் பண்ற ப்ரௌசரை யூஸ் பண்ணி நாங்க இந்த கோடிங்க வந்துட்டு டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு ப்ரௌசரை பயன்படுத்தி தானே நாங்க HTML கோடிங்க வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவோம். சோ அது எந்த ஸ்கிரீனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி வியூ பண்றதுக்கு தான் இந்த பிக்சர் என்று சொல்ற இந்த டெக் யூஸ் பண்ணி சோர்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். அதுல மீடியாவை பாத்தீங்கன்னு சொன்னா மினிமம் பிட் வந்துட்டு 1024, அப்படி இல்லைன்னா அதை விட கூட இருந்தா இந்த இமேஜ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அந்த ஸ்கிரீனை வச்சுக்கொண்டு அந்த ஸ்கிரீன் 760 இருந்து 1023, ஏனென்றா 1024 அல்லது அதுக்கு மேற்பட்டிருந்தா அந்த ஸ்கிரீன் சைஸ் இந்த பீச் லார்ஜ் என்று சொல்ற இந்த இமேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். அந்த பர்டிகுலர் டிவைஸ் 760 இருந்து 1023 வரைக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு அந்த ஸ்கிரீன் அந்த அளவு திட்டத்துல இருந்தா அதுல பீச் மீடியம் என்ற இமேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். இந்த இரண்டையும் விட, அதாவது 760 விட குறைந்த அனைத்து ஸ்கிரீன்லையும் இந்த பீச் அண்டர்ஸ்கோர் ஸ்மால் என்று சொல்ற இந்த ஜேபிஜி இந்த இமேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். அதுதான் இதுல அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இந்த பிக்சர் என்று சொல்ற டேக் என்னத்துக்கு இருக்கு, அதே போல இந்த சோர்ஸ் என்று சொல்றது என்னத்துக்கு இருக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ பிக்சருக்குள்ள சோர்ஸ் இருந்தா அந்த ஸ்கிரீனுக்கு ஏத்த மாதிரி அதுல அந்த மீடியா வந்துட்டு டிஃபைன் பண்ணப்படுது, அந்த ஸ்கிரீனுக்கு ஏத்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதான் வெவ்வேறான படிமங்கள் வெவ்வேறு சாதனங்களில் அல்லது திரை அளவுகளில் காட்சிப்படுத்துறதுக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் போன்ல வந்துட்டு ஒரு வகையான டிஸ்பிளே, டேப்லெட் இருக்கு, அதே போல வந்துட்டு எங்களோட லேப்டாப் பிசிஸ் அதுலயே எங்களுக்கு நிறைய வகையான இன்ஜஸ்ல வந்துட்டு எங்களுக்கு லேப்டாப் கிடைக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்றது நாங்க அந்த இமேஜை. மூன்றாவதா பாத்தீங்கன்னா, இணைக்கப்பட்டுள்ள வளம் எந்த ஊடகத்திற்கு அல்லது சாதனத்திற்கு உகந்தது என்பதை மீடியா பண்பியல்பு, அதான் நான் சொன்னேன் நான் மேல மீடியா என்று இருக்குது, மீடியா பண்பியல்பு அட்ரிபியூட் குறிப்பிடுவதுடன் எஸ்ஆர்சி செட் பண்பியல்பானது பயன்படுத்தப்பட வேண்டிய படிமத்தின் URL குறிக்கின்றது. அப்ப எங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு URL வந்துட்டு எங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுது. அது வந்துட்டு இந்த URL வந்துட்டு எங்களுக்கு தெரியும் அதே இந்த கோடிங் இருக்கிற இந்த கோடிங் எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குதோ இந்த ஃபைல் சேம் ஃபோல்டருக்குள்ளதான் இந்த இமேஜ் எல்லாம் இருக்கு. அதனாலதான் நாங்க ஜஸ்ட் அந்த நேமை மட்டும் மென்ஷன் பண்றோம். ஓகே, பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானவை எவை? அப்ப நாங்க எதை செக் பண்ண போறோம். பார்த்தோம்னா இந்த கோப்பு ஒரு வெளியக பாணித்தாளை எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை பயன்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் பயன்படுத்தணும் சொன்னா எங்களோட கோடிங்ல HTML பாடி டெக் மட்டும்தான் இருக்குது. இங்க வந்துட்டு ஹெட் அண்ட் ஒன்று வரணும் ஒரு டெக், அதுல வந்துட்டு நாங்க லிங்க் பண்ணணும் எங்களோட எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை வந்துட்டு லிங்க் பண்ணணும். லிங்க் REL போட்டுட்டு வந்துட்டு நாங்க ஸ்டைல் ஷீட் போட்டு HREM போட்டு அந்த ஃபைல் எங்க சர்வ் பண்ணிருப்பட்டிருக்குதுன்னு சொல்ற அந்த லொகேஷனை நாங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணுவோம். அப்படி எங்கேயுமே இங்க இல்லை. சோ அப்ப இந்த முதல் ஏ என்ற கூற்று வந்துட்டு பிள்ளை, ஏனண்டா இது வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை பயன்படுத்தல. பிய பார்ப்போம். நித்யா தனது கணனியில் உள்ள மிகப்பெரிய வலைமேலோடி பிரௌசர் சாரலத்தினோடு இந்த கோப்பை திறக்கும் போது பீச் அண்டர்ஸ்கோர் ஸ்மால் JPEG என்னும் படிமம் அந்த இமேஜ் காட்சிப்படுத்தப்படும் சொல்றாங்க.
இப்ப மிகப்பெரிய வலைமேலோடி ஸ்கிரீன். அப்ப அந்த ஸ்கிரீன் வந்துட்டு லார்ஜ் சொன்னா 1024 இல்ல அதை விட அதிகம். அத அந்த ஸ்கிரீனை பயன்படுத்தி வெப் ப்ரௌசரோட ஓபன் பண்ணினா இந்த கோடிங்கை நாங்க ரன் பண்ண ஒரு ப்ரௌசர்ல உங்களுக்கு தெரியும் இதுல beach_large.jpg தான் டிஸ்பிளே ஆகும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அதுல beach small என்று சொல்ற இந்த ஜேபிஜியா காட்சிப்படுத்தப்படும். அப்படி இது காட்சிப்படுத்தாது. இது எப்ப காட்சிப்படுத்தப்படும்? இது ரெண்டுமே இல்லாம 760 பிக்சலுக்கும் குறைந்த அப்படியான ஸ்கிரீன்ல தான் அது காட்சிப்படுத்தப்படும். சோ பீயிங் புல சிய பார்த்தோம்டா ஏபி கூற்றுகள் வந்துட்டு பிழையான கூற்றுகள். ஓகே, சிய பார்ப்போம். நித்யா கமலாவுக்கு beach.html என்னும் கோப்பை மாத்திரம் மின்னஞ்சல் செய்து கமலா தனது சூட்டிகை தொலைபேசியூடாக அதனை திறக்கும் போது ஸ்மால் பீச் பிக்சர் எனும் உரை காட்சிப்படுத்தப்படும். இப்ப இதுல வந்துட்டு எங்களுக்கு இது பீச் ஸ்மால் என்றது காட்சிப்படுத்தணும்னு சொன்னா கமலா தனது சூட்டிகை, அப்ப எங்களுக்கு சொல்றாங்க ஒரு ஒரு சூட்டிகை என்று சொன்னா ஸ்கிரீன் வந்துட்டு குறைஞ்சது என்ன மொபைல் சூட்டிகை தொலைபேசியினூடாக அதை வந்துட்டு திறக்குறாங்க. அப்ப கட்டாயமா எங்களுக்கு தெரியும் அதுல எந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகும், beach_small.jpg என்று சொல்ற ஒரு படிமம் இமேஜ் தான் உண்மையாவே டிஸ்பிளே ஆகணும். ஆனா இது வந்துட்டு இமெயில் ஊடாக சென்ட் பண்ணப்படுது. எது சென்ட் பண்றாங்க? beach.html என்று சொல்ற கோப்பு மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. அங்க இமேஜ பத்தி எதுவுமே சொல்லல. அவங்க இமேஜும் சேர்ந்து அனுப்புறாங்களா அந்த ஃபைலோட சேர்த்து எதுவுமே சொல்லல. அவங்க சொல்றது beach.html கோப். அப்ப அது மட்டும் எங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணப்பட்டு அவர் டவுன்லோட் பண்ணி எடுத்தா அதுல எங்களுக்கு அதுல எங்களுக்கு வந்துட்டு இமேஜ் இல்ல, அந்த படிமம் இல்ல. அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க இமேஜ் இல்லைன்னு சொன்னா ஆல்டர்னேட்டிவ் ALT, அது இல்லைன்னு சொன்னா அது இல்லாததுக்காக ஸ்மால் பீச் பிக்சர் என்று சொல்ற இந்த டெக்ஸ்ட் தான் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த இமேஜ் இல்லாத சந்தர்ப்பத்துல ஆல்டர்னேட்டிவ் என்று சொல்ற இதுதான் டிஸ்பிளே ஆகும் படிச்சிருப்பீங்க. சோ அங்க இமெயில் பண்ணினா அங்க வந்துட்டு இமேஜ் சென்ட் பண்ணப்படல. சோ அவங்களுக்கு கட்டாயமா ஸ்மால் பீச் பிக்சர் எனும் உரை காட்சிப்படுத்தப்படும். அப்ப இதுதான் சி மாத்திரம் ஆன்சர். ஓகே, 41வது வினாவை பார்த்தோம்னு சொன்னா ஒரு வலைப்பக்கம் ஒரு 41.1 காண்பிக்கப்படுவதுடன் அதனை அமைக்க பயன்படுத்தப்பட்ட HTML மூலத்தின் ஒரு பகுதி ஒரு 41.2 A முதல் E வரை முகப்படையாளமிடப்பட்ட 5 அடையாள ஓட்டுகளுடன் காட்டப்பட்டுள்ளது. இப்ப ABCD என்று தந்திருக்காங்க. இதுல வந்துட்டு எங்களுக்கு டிஸ்பிளேல என்ன தெரியும், உங்களோட ப்ரௌசர்ல ஓபன் பண்ணா என்ன டிஸ்பிளே ஆகும்ன்றது இதுல தந்திருக்காங்க. அதுக்கான HTML கோடிங் இந்த இருக்கு. சோ ABCD வந்துட்டு நாங்க மேட்ச் பண்ண போறோம் என்னன்னு சொல்லி. இப்ப பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இதுல வந்துட்டு கீழே இருக்கிற ஃபொண்ட் சைஸை விட அது கொஞ்சம் வந்துட்டு பிக் சைஸ் ஆகும், ஒரு ஹெடிங்குக்குரிய தன்மையிலையும் காணப்படுது. சோ வந்து ஒரு ஹெடிங்குக்குரிய டெக்கா இருக்கணும். சோ இதுல பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே முதல் 3 ஆப்ஷனும் H1 இருக்கு. வந்துட்டு ஸ்டைல் தந்திருக்காங்க 4ஆவதுல. சோ அவர் வராது, 5ஆவது வராது. சோ முதல் 3ல ஒன்று தான் ஆன்சரா வரப்போகுது. B பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே P இருக்கு. அப்ப நாங்க B செக் பண்ண வேண்டிய தேவை இல்லை. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறா எல்லாத்தையும் செக் பண்ணி ஆன்சர் எடுத்து போட்டு வந்துட்டு இதுல வந்து செக் பண்ணி போறோம். அப்படி செய்யப்படாது. நாங்க வந்துட்டு MCQ தானே நாங்க வந்துட்டு 5 ஆப்ஷன்ல ஒன்று தான் செலக்ட் பண்ணணும் நாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். சோ B நாங்க செக் பண்ண தேவையில்ல. C பார்த்தோம்டா IMG HREF இருக்கு. C பார்ப்போம் என்னட்டு. சோ SRC இருக்குது ஒரு இமேஜ் ஃபைல் இந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப இமேஜ் எங்களுக்கு தெரியும். இப்ப C வந்துட்டு IMG தான் இருக்கணும். சோ HREF சொல்றது இங்க வர போறல. சோ முதலாவது இல்லாட்டி 2வது ஆன்சரா வரப்போகுது. D பார்த்தோம்னா Dலையும் EM இருக்குது. சோ நாங்க அதை பார்க்க தேவையில்லை. பார்ப்போம். பார்த்தோம்னு சொன்னா இதுல A தொடங்குது. லிங்க் ஒன்றை ஏற்படுத்த போறாங்க. லிங்க் ஒன்றை ஏற்படுத்தணும்னு தான் சொன்னா உங்களுக்கு தெரியும் ஏக்கு பக்கத்துல HREF வரணும். ஏன்னா அதுல இந்த ஃபைலை மென்ஷன் பண்றதுக்காக. சோ HREF இங்க இருக்கு. சோ ஆன்சர் வந்துட்டு முதலாவது. 42வது பார்ப்போம். ஒரு HTML கோப்பினுள் shop.css என்னும்
வெளியக சிஎஸ்எஸ் கோப்பினை எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைல் உள்ளடக்குவதற்கு சரியான வழி பின்வருவனவற்றுள் எது? இப்ப எங்களுக்கு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைல வந்துட்டு லிங்க் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கான கோடிங் கேட்குறாங்க. ஸோ லிங்க் ஆர்இஎல் என்ன ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஸ்டைல் ஷீட் ஹெச்ஆர்இஎஃப் shop.css என்ற ஃபைலை நாங்க வந்துட்டு லிங்க் பண்ணுவோம். இது இந்த எக்ஸ்டர்னல் ஃபைல்ல வந்துட்டு நாங்க எங்களோட எக்ஸ்டர்னலான சிஎஸ்எஸ் நாங்க ரைட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஆன்சர் அங்கே ஆகுது. நீங்க மற்றதெல்லாம் பார்க்கறது நீங்க வந்துட்டு வளமையா எக்ஸாமுக்கு போகும் முதல் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ ஈஸியான வினாக்கள் எல்லாமே. 43வது பார்ப்போம். ஒரு வலைத்தளத்தில் உள்ள எல்லா இரண்டாம் நிலை தளங் தலையங்கங்களின் அப்ப H2 என ஹெடர்ஸ் நிறத்தையும் நீளமாக செய்வதற்கு பின்வரும் தொழில்நுட்பங்களில் எது மிகவும் வசதியானது? அப்ப H2 என்று சொல்ற அந்த ஹெடிங்ல வந்துட்டு எங்களுக்கு தெரியும் H1 to H6 வரைக்கும் ஹெடிங் இருக்கு. இதுல நிறத்தையோ ஃபொண்ட் சைஸையோ அதாவது ஃபொண்ட் ஃபேமிலி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் சிஎஸ்எஸ் தான் நாங்க யூஸ் பண்ணணும். இருக்கிற இந்த இந்த நம்ம பார்த்த இந்த வெப் டெவலப்மெண்ட் தொடர்பான வினாக்கள்ல இதுதான் மிகவும் ஈஸியான வினா சிஎஸ்எஸ். ஏன்னா சிஎஸ்எஸ் தானே எங்களுக்கு வந்துட்டு அதை ஸ்டைல் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்றது. ஸோ இந்த 2, 3, 4, 5 வினாக்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்துட்டு ஈஸியானது. அதுல நீங்க நீங்க வந்துட்டு இந்த இந்த இதை மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இருக்கிறதுக்குள்ளேயே இதுதான் கொஞ்சம் கடினமான வினா, மற்ற எல்லாமே வந்துட்டு ஈஸியானது. ஓகே, தேங்க்யூ.